ஹாய், வெல்கம் டு லைட் கேஸ். பழனிசாமி பெரும்பான்மையை நிரூபிக்க எம்எல்ஏக்களை கூவத்தூர் விடுதியில் தங்க வச்சாங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சு தரப்பட்டுச்சு. குறிப்பாக நடிகர் கருணாஸ் மிக மிக ஈடுபாட்டோட பல நற்காரியங்கள் சேவைகளும் செஞ்சு வலைத்தளங்களில் செய்தி பரவுனதாக பார்த்தோம். துணை நடிகைகளை சந்தோஷத்துக்கு அனுப்பிய கருணாஸ் மீது சினிமா பிரபலங்களே கோவப்பட்டாங்க. இந்த நிலையில தான் சசிகலாவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால கருணாஸ் மற்றும் முக்கிய எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிக்கே போக முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. மக்களால் துரத்தப்பட்ட கருணாஸுக்கு மேலும் ஒரு இடியா இருந்துச்சு குடும்ப பிரச்சனை. மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டதும் அதை தொடர்ந்து அமைச்சர் பதவி கிடைக்கும்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அதுவும் கிடைக்கல. இந்த நிலையில தான் கருணாஸுடைய மனைவி இவருக்கு நல்ல பேர் கிடைக்க வேணும்னா இவர் கண்டிப்பா ஓபிஎஸ் பக்கம் தாவனா மட்டும்தான் அது கிடைக்குங்கிற மாதிரி கருணாஸ்கிட்ட பேசி சம்மதம் ஆயிட்டாங்க போல. நேற்று தினகரன் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்துச்சு. இதுல தோப்பு வெங்கடாச்சலம் பங்கேற்கல. தோப்பு வெங்கடாச்சலம், கருணாசு, தனியரசு, தமிழ் அன்சாரி இவங்க எல்லா பேருமே சசிகலா அணியில நீடிக்க மனமில்லாம அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லப்படுது. மீண்டும் அரசியல் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளதா வேற தெரியுது. எல்லா எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ் பக்கம் தாவர ஒரே மனப்பான்மையில இருக்காங்க. அம்மா சமாதியில தியானம் பண்ணிட்டு அப்படியே பன்னீர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு முடிவில் இருக்கிறாரு கருணாஸ். ஆனா பன்னீர் கருணாஸ் ஏற்றுக்கொள்வாராங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியா தான் இருக்கு. வலுவிழுந்து இருக்கும் பன்னீர்செல்வத்துக்கு எந்தவித எம்எல்ஏ கிடைச்சாலும் அதை ஏத்துக்கிற மனப்பான்மையில தான் அவர் இருக்காரு. கருணாஸ் அவர்கள் அமைச்சர் பதவிக்காக தான் இந்த மாதிரி செயலை ஈடுபடுறதா சொல்லப்படுது. இதனால பயந்து போய் தினகரன் அவர்கள் கூப்பிட்டு அமைச்சர் பதவி கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கேற்றவாறு எல்லா நியூஸ் சேனல்லையும் கருணாஸ் ஓபிஎஸ் பக்கம் ஜாயின் பண்ண போறதா சொல்லப்பட்டு இருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.